நல்லா இருக்குடா, ட்ரை ஆகுடா. ஃபைன் தான். நம்ம ஆல்ரெடி என்ன வீக்னஸ் பேசியிருந்தோமோ அந்த வீக்னஸ் தான். நான் உங்ககிட்ட நீங்கள் எடுக்கிறேன்னு சொன்னீங்கல்ல, கோச் பண்ணுறோம். அப்போ தான் பிரேக்கப் ஆச்சு. என்னடா இவர் எடுக்கிறேன்னு சொன்னே பிரேக்கப் ஆயிடுச்சு. நான் நல்லா பண்றேனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. ப்ரோ எப்படி இருக்கீங்க? மஸ்தான் பாய். போடுங்க, பைக்கை போடுங்க. சொல்லுங்க, நீங்கள் எப்போ காம் பண்ண போகிறீங்க? இதுக்கப்புறம் வந்து பண்ணால் ஒலிம்பியா அந்த மாதிரி தான் பண்ணாங்க. ஹலோ கைஸ், வெல்கம் பேக். ஸோ இன்றைக்கி வந்து வழக்கம் போல் ஒயிட் போர்ட் சீரிஸ் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கிடையாது. ஸோ October 20 சண்டே ஆஃப் பண்ணுங்க. ஸோ October 20 ஸோ NPC காம்படிஷன் பண்ண போகிறோம். நம்ம ஸ்டூடெண்ட் ஒருத்தர் சின்ராஸ் பண்ணுறாரு. ஜூனியர் கேட்டகிரியில் பாடி பில்டிங். சீனியர் பண்ணலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு பண்ண சொல்லியிருக்கேன். பட் அது அங்கே போய்ட்டு தான் நாங்கள் பிளான் பண்ண போகிறோம். லெட்ஸ் see. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த விலாகில் நிறைய விஷயத்தை நான் கவர் பண்ணுறேன். ஆக்சுவலாக இந்த சாட்டர்டே சண்டே காம்படிஷன் வந்தாலே வந்து ரொம்ப பயங்கரமாக நல்ல ப்ரொடக்டிவாக இருக்கும், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ நிறைய அத்லீட்ஸோட கண்டிஷன், அவங்களோட ஹார்ட் ஒர்க்கு, டிசிப்ளின் இதெல்லாம் பார்த்து அந்த ஸ்டேஜில் அவங்க ப்ரெசன்டேஷன் பண்ணுறப்போ நிறைய விஷயம் நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ ஒரு கோச்சாக சொல்லணுன்னா, ஆஸ் அ ட்ரைனராக ஸோ நிறைய விஷயம் அப்சர்வ் பண்ணலாம் ஒரு கிளைண்ட் கிட்டே இருந்து, ஒரு அத்லீட் கிட்டே இருந்து. ஸோ அது நம்மளோட நாலேஜை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ லெட்ஸ் கெட் இன் டு திஸ் வீடியோ. கீப் வாட்சிங். There's nothing stopping you. சரி, ஓகே மக்களே, நம்ம பையனை இங்கேருந்தே கோர் பிடிச்சி நீ இன்ட்ரோவில் கொடுக்கணும். அப்படியே அப்போ தான் மாஸ் பிஜிஎம்லாம் போட்டு ஒன்று இன்ட்ரோ கொடுக்குற மாதிரி இருக்கும். சரி, ஸோ இவர் தான் நமக்கு இன்றைக்கி காம்படிஷன் பண்ண போகிறாரு, சின்ராஸு. சொல்லுங்கள் சின்ராஸ், நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? இது கண்டிஷன் செக் பண்ணிக்கலாம். அதான் சரி, அதான் நீங்கள் போஸ்ட் பண்ண கண்டிஷன் செக் பண்ணிக்கலாம். ஃபுல்லா கொஞ்சம் இந்த லைட் வா பேக்கில் தெரியுதா கேமராவில்? கொஞ்சம் கிட்ட வந்து ஃபைன் தான். இது பண்ணு வந்து நல்லா ஆகுடா, ட்ரை ஆகுடா. ஃபைன் தான். நம்ம ஆல்ரெடி என்ன வீக்னஸ் பேசியிருந்தோமோ அந்த வீக்னஸ் தான் இப்போது ஃபைனாக தான் இருக்கு. ஃபைன் 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 இன்னும் இருக்குது, ஃபீல் இருக்குது. ஓகே, ஒரு லோடிங் முடிஞ்சிச்சா? இன்னும் 2வது லோடு. சரி, ஓகே. பேக் எங்கே இருக்குது? சரி, இந்த பேக் ஓப்பன் பண்ணு, பேக் ஸ்ப்ரெட் பண்ணு. NPC Gold. ஜஸ்ட் சீலிங், நல்லா சீலிங் பார்க்குற மாதிரி நல்லா. ஓகே, ஃபைன்டா. ஸ்பைக் பண்ண லெவலில் தான் இருக்கா. குல் தான். ஷார்ட்ஸ் எங்கே இருக்குது? சரி, ஓகே. சரி, ஓகே, நீ டிஷர்ட் போட்டுக்கோ, அவன் பேலன்ஸில் காரில் பேசிக்கலாம். சரி, சொல்லுங்கள் சின்னா. ஃபஸ்ட் டைம் காம்படிஷனு. ஜாலியாக இருக்கா? எப்படி இருக்குது? பயமாக இருக்கா? நீ எப்படி ஃபீல் பண்ணுற இந்த ப்ரிப்பு? ஸோ ஆஃப் சீசனு 106 போனல ஆஃப் சீசன் வெயிட்டு. ஆமாண்ணா. இப்போது 89, நேற்று 89, இன்றைக்கி வந்து 89.7 இருப்பா. சொல்லு, பயமாகவே இந்த ப்ரெப் எப்படி இருந்துச்சு? இந்த ப்ரெப் முதல்ல வந்து எனக்கு தெளிவாக போச்சு என்னென்ன பண்ணுறோன்ட்டு. கொஞ்சம் சவுண்டாக பேசினோன்னா பரவாயில்ல, பேச பரவாயில்ல. வேறு டயர்டாக தெளிவாக போச்சுண்ணா. இப்போ உன் கான்ஃபிடென்ஸ் லெவல் எப்படி இருக்குது? வின் பண்ணால் இப்போ வின் பண்ணோன்றதுக்கான கான்ஃபிடென்ஸ் எவ்வளோ இருக்குது? அவுட் ஆஃப் 10க்கு நீ எவ்வளோ ரேட் பண்ணுவேன்? நான் ஃபுல் எஃபர்ட் போட்டிருக்கேன். ஓகே, கான்ஃபிடென்ட்டாக தான் இருக்கேன். பட் இருந்தாலும் எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும் அந்த அளவுக்கு லைட்டாக ஜர்க் இருக்குது.
சரி நீ வின் பண்ணிட்டடா இப்போ கோல்டு அஸ்டடா சரிடா கோல்டு வின் பண்ணிட்ட ஒரு டாப் 3ல வந்துட்டேடா என்ன கேப்ஷன் போடுவேன் இன்ஸ்டாகிராமில் நீ என்ன கேப்ஷன் போடுவேன்னு எனக்கு தெரியும் அதனால தான் நான் கேட்குறேன் பிரேக்கப் ஸ்டோரி ஒன்று போடுவேன் எடுத்தவொடனே அதெல்லாம் போட மாட்டேன் எடுத்தவொடனே என் பயோவில் அப்போ நீ இன்னொரு அப்போ அடுத்த போஸ்ட்டில் போடுவேன் என்னை விட்டு போடியடி இப்பதான் தெரியுமோ கல்லுமா நான் உங்ககிட்ட நீங்கள் எடுக்கிறேன்னு சொன்னீங்கல்ல யூஸ் பண்ணுறது அப்போ தான் பிரேக்கப் ஆச்சு என்னடா இவர் எடுக்கிறேன்னு சொன்னோடனே பிரேக்கப் ஆயிடுச்சு நான் நல்லா பண்றேனோ இல்லையோ ஆனா நீ நல்லா பண்ற. டேய் என்னடா சத்தியமாண்ணா என்ன சத்தியமா என்கிட்ட வந்ததுக்கு அப்புறம் உனக்கு பிரேக்கப் ஆயிடுச்சு ஏண்டா ஒரு மோட்டிவேஷனா பேசுறாடா நான் இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ்ல பிஜிஎம்லாம் போட்டு பேசுறதுன்னா இந்த ஆளுகிட்ட வந்ததுக்கு அப்புறமா பிரேக்கப் ஆயிடுச்சு சொல்றேன் சரி இங்க பாரு ஜோக்ஸ்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஃபன்னு இது வரைக்கும் நீ என்ன ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தியோ அதை வந்து ப்ரெசன்டேஷனில் காட்டு நீ அங்கே போயிட்டு இப்போது நிறைய பேர் இருப்பாங்க சீனியர் அத்லெட்லாம் இருப்பாங்க அப்படின்றதுனால போயிட்டு நீ ஸ்டேஜில் ஷிவர் ஆகிட்டு இதெல்லாம் ஆகும் அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது போக போக தான் அது கண்ட்ரோல் ஆகும் ஸோ நீ ரொம்ப பயந்து பண்ணிகிட்டு இருந்த ப்ரெசன்டேஷன் பண்ணனா ரைஸ் ஆகிற ஹார்ட் ரேட்டில் உனக்கு நிறைய ஸ்வெட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும் ஸோ நம்ம வந்து வாட்டர் கட்லாம் பண்ணலை ஸோ அதை மனசில் வச்சுக்கோ ஸோ நமக்கு ஜஸ்ட்டு ஒரு அனதர் டே அப்படின்ற மாதிரி தான் ஸ்டேஜில் நிற்க போகிறோம் ஸோ உன்னை ரொம்ப சைஸ்லாம் அடி வாங்கக்கூடாது அப்படின்றதுனால உன்னை அப்படியே தான் கூட்டு போய் நிற்க வைக்கிறேன் ஓகேவா நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணோமோ அது இருக்குது யூ டூ வெல் அந்த கான்ஃபிடென்ட்டோட பண்ணு ஓகேண்ணா சரியா காம்படிஷன் முடிச்சுட்டு என்ன பண்ண போகிற காம்படிஷன் முடிச்சுட்டு என்ன சாப்பிட போகிற ஆல்ரெடி வீட்டில் ஐஸ்கிரீம் வாங்கி வச்சுருக்கேன் இல்லை வீட்டில் பிரியாணி செய்ய சொல்லிருக்கேன் சரி அதெல்லாம் இருக்கட்டும் காம்படிஷன் பண்ணுற உன் கோச்சை பற்றி நீ என்ன நினைக்கிற கோச் ஐயோ ஏன் சிரிக்கிற சரி சொல்லு உன் கோச் பற்றி நீ என்ன நினைக்கிறப்பா என் கோச்சை பற்றி சார் ஒரு கேனக்கும் சொல்கிறதுக்கு ரொம்பவே திட்டுவார் பட் இருந்தாலும் அந்த திட்டுறது வந்து நான் திட்டுறது இருக்கட்டும் எவ்வளோ நாள் நீ வீட்டில் போயிட்டு நான் அசிங்கமாக திட்டினேன் இல்லை திட்டினது வந்து 30 நம்ம திட்டக்கூடாது யோசிச்சிருக்கேன் திட்டு வாங்கக்கூடாதுன்ட்டு சரி சம்டைம்ஸ் ஏன் மிட் நைட்டில் எனக்கு 2:30 மணிக்கெலாம் வீடியோ கால் பண்ணிடுறேன் அது வந்து கை பட்டுச்சுட்டாங்க Your destination is on the left. இப்போ வரைக்கும் சரி ஓகே நீ பேச வேணாம் டாடா கேஷுவலாக வாங்க கேஷுவலா ஓகே ஹே ஓகே ஹே ப்ரோ எப்படி இருக்கீங்க இது மஸ்தான் பாய் போடுங்க பைக்கை போடுங்க சொல்லுங்க நீங்கள் எப்போ காம் பண்ண போகிறீங்க இதுக்கப்புறம் வந்து பண்ணால் ஒலிம்பியா அந்த மாதிரி தான் பண்ணலாம் ஒலிம்பியா ஐசிஎன் அந்த மாதிரி ஐசிஎன் பண்ணலாங்க அது பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஐசிஎன்ல ப்ரோ கார்டு வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஒலிம்பியாவில் பண்ணலாம் ஓகே நல்லா சைஸாக இருக்கீங்க என்பிசி அஃபிஷியலா அஃபீஷியல் ரெண்டு பிகிலி கொடுத்தாங்க ஆமாம் நேச்சுரல் என்ன பையா நேச்சுரலான்னு கேட்குறாரு லைஃப் டைம் நேச்சுரல் ஃபுல்லாக எப்படி நம்ம பையன் சூப்பராக இருக்கு ஓசிங் மட்டும் ப்ராப்பராக பிடிங்க வின் பண்ண சான்ஸ் இருக்கு ஓசிங் தான் வீக் ஆக்கிடுவான் பிடிங்க ஒரு ஃப்ரெண்டு போய் பிடிங்க வாக்கியம் போச்சு வாக்கியம் வராது நம்ம ஆளுக்கு இப்போ இடுப்பு பின்னாடி தள்ளுங்க பக்கா நைஸ் ஒரு அஃபீஸாக நான் கோல்டு கொடுக்குறேன் From this side, 32 this side, 92 this side, 69 this side, 92 spread out. Yes. சின்ன Yes. டபுள் பைசப்ஸ்டா சின்ன அருமா நல்ல கண்டிஷன்டா ஆட்டோ ரைஸ் பண்ணி From that side.
Side chairs. ரொம்ப டைட் பண்ணி பிடிக்கிறான் போஸ்டர் ரிலாக்ஸாக பண்ண மாட்டோம் சாலிடா சாலிடு. Back double biceps. ஹோல்ட் பண்ணுறா சின்ன, ஹோல்ட் பண்ணுறா. ஸ்குவாட் ஓப்பன் பண்ணுறா சின்ன. அவ்வளோதான். ஹோல்ட் பண்ணு ஹோல்ட் பண்ணு ஹோல்ட் பண்ணு. Or relax. 69. You can go to the green room. Thank you. Honestly, stand on the leg. Stand on the leg. புறா நல்லா புறா. Stand on the other side. Course number 21. Juan Chen. வா சின்ன. நீங்கள் கோல்டு வாங்கியிருக்கீங்க. அந்த கோல்டு வச்சு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? நான் அப்படி என்ன செஞ்சிட்டேன்னு கேக்குறேன். நான் என் கடமையை தானே செஞ்சேன். ஃபஸ்ட்டு போயிட்டு மம்மி கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லு, எல்லாத்தையும் சொல்லு. சொல்லா திரும்ப ஃபோன் பண்ணி சொன்னியா? ஃபஸ்ட்டு ஃபோன் பண்ணி சொல்லு. நீ இப்போ இங்கே பண்ண ஒரு வேலைக்கு உனக்கு நான் அங்கே வந்து வச்சுக்கிறேன். தான் நிற்கிறான் ப்ரோ. நல்லா இருந்தீங்க ப்ரோ, சூப்பராக இருக்கீங்க ப்ரோ. நல்லா திக்காக டென்ஸாக இருக்கீங்க. சீனியர் பண்ணுறீங்களா? பண்ணுங்க ஷார்ப்பாக இருக்கீங்க. மக்களே, காம்படிஷன் முடிஞ்சிருச்சு. சந்தோஷமான விஷயம் என்னென்னா, நம்ம பையன் ஃபஸ்ட்டு டைம் அவனோட கேட்டகிரியில் ஜூனியரில் கோல்டு அடிச்சிட்டான் பாடி பில்டிங்கில். வீடியோஸ்லாம் நான் போட்டிருப்பேன், பார்த்துருப்பீங்க. இந்த காம்படிஷனோட ஒரு ரிவ்யூ மாதிரி நான் எதாவது சொல்லணும்னா, லைக் ஒரு ஆடியன்ஸாகவும் சரி, ஒரு அத்லட்டாகவும் சரி, அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு கேஷ் ப்ரைஸ் கொடுத்துருக்கலாம். ஐ திங்க் கோகுல் ஸ்ரீனிவாசன் நடத்தினப்போ வந்து கேஷ் ப்ரைஸ் கொடுத்தாங்க. கோல்டுக்கு 10,000, சில்வருக்கு 5 அந்த மாதிரி. பட் இதில் வந்து எதுவுமே கொடுக்கல. இப்போ மோஸ்ட்டாக பாடி பில்டிங்கில் இருக்க ஒரு பெரிய ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்னென்னா, அத்லெட்ஸ் யாருமே வந்து அந்த மாதிரி கேஷ் ப்ரைஸ் வந்து எதிர்பார்த்துட்டு வரவே மாட்டாங்க. என்ன சரியா அப்படியே போடுமா? ஸோ கேஷ் ப்ரைஸ் வந்து எதிர்பார்த்துட்டு வரவே மாட்டாங்க. இந்த சர்டிஃபிகேட்டு, மெடலு, அந்த ஷீல்டு, இந்த ஸ்டேஜில் வாங்குறது தான் ரொம்ப அதுதான் ஒரு பெருமையான ஒரு விஷயமா இருக்கும். ப்ளஸ் ஆடியன்ஸோட அப்ளாஸ். பட் இவங்க நடத்துகிறவங்க கொஞ்சம் இனிஷியேட் பண்ணி ஜஸ்ட்டு பேருக்குன்னா நாங்கள் பண்ணுறோன்னு பண்ணாமல் ஒரு கேஷ் ப்ரைஸ், அட்லீஸ்ட் ஒரு கோல்டு அடிக்கிறவங்களுக்கு 5,000, 3,000, 2,000 இந்த மாதிரி ஏதாவது பண்ணியிருக்கலாம். இல்லைனா ஒரு வே ப்ரோட்டீனாவது கொடுத்துருக்கலாம் வின் பண்ணுறவங்களுக்கு. எதுவுமே இல்லாமல் ஜஸ்ட் ஒரு பிளெயினாக பண்ண மாதிரி ஆயிடுச்சு. இது ஜஸ்ட் என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ தான். தெரியல, மேபி அவங்களுக்கு ஸ்பான்சர் கிடச்சிருக்க மாட்டாங்களா இல்லையா, என்ன விஷயன்றது தெரியல. ஏன்னா நிறைய அத்லெட்ஸ் வந்து சூப்பராக இருந்தாங்க. நான் பார்க்குறப்பெல்லாம் பயங்கரமாக மோட்டிவேட்டடாக இருக்குது, இன்ஸ்பயர்டாக இருக்குது. முக்கியமாக சொல்லணும்னா ஏகப்பட்ட அத்லெட்ஸ், ஜூனியர் பசங்களாம் பயங்கரமாக இருந்தானுங்க. சீனியர் சொல்லவே வேணாம். ஸோ நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் அத்லெட் வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ நாங்கள் ஆக்சுவலாக ஒரு 6:30 கரெக்டாக இப்போ டைம் என்ன 7 ஆக போதா, 7க்கே கிளம்பிட்டோம். இன்னும் ஆக்சுவலாக கேட்டகிரி கிட்டத்தட்ட பெஞ்ச் ஃபிசிக்லாம் வந்து இன்னும் நிறைய இருக்குது.
நிறைய தெரிஞ்ச அத்லெட்ஸ்லாம் ஏகப்பட்ட பேர் வந்திருக்காங்க, நிறைய பேர் பண்ணணும். நம்ம பையனை வச்சு பேசலான்னா அவன் கொஞ்சம் அந்த கோல்டு அடித்த சந்தோஷத்துலேயே வந்து ஆனால் நான் வீட்டுக்கு போய் பிரியாணி சாப்பிட போகிறேன்னு கிளம்பிட்டான். நீங்கள் சொல்லுங்கள் கோகுல், வந்து உட்காந்து நீங்கள் ஏதாவது சொல்லுங்கள். நீங்கள் இந்த காம்படிஷனை பற்றி என்ன நினைக்கிறீங்க? நீங்களும் காம்படிஷன் நேஷனல் பண்ணியிருக்கீங்க, வின் பண்ணியிருக்கீங்க. அந்த கேஷ் ப்ரைஸ் கொடுத்துருக்கலாம் ப்ரோ, என்னோட ஒப்பீனியனும் அதுதான். இல்லையா, அட்லீஸ்ட் ஒரு 3000 10,000 கூட வேண்டாம், 3000 5000 இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி வேர் ப்ரோட்டீன் மல்டிவிட்டமின் ஏதோ ஒன்று, சும்மா ஒரு அமினோ ஆசிட் கொடுத்துருக்கலாம், அது மாதிரி கூட கொடுத்துருக்கலாம். ஆக்சுவலாக முடிஞ்ச அளவுக்கு நான் நிறைய போஸ்டிங் வீடியோஸ் வந்து ஸ்டேஜ் வீடியோஸ் ஆட் பண்ணியிருக்கேன். சைட்டு தானே நமக்கு? ஆமாம், ஸ்டேஜ் வீடியோஸ் வந்து நிறைய ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் ஆக்சுவலாக நான் ஒர்க் அவுட் செஷனில் வந்து நான் பர்சனலாக என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து இப்போ என்னோட ஸ்டூடெண்ட்டை நான் ரெடி பண்ணதுக்கு என்ன மாதிரி ப்ரோட்டோகால் ஃபாலோ பண்ணேன் அண்டு நியூட்ரிஷன். இப்போது சும்மா உண்மையாக சொல்லணும்னா டு பி ஃப்ராங்க், நாங்கள் வாட்டர் கட்டே பண்ணல, சோடியம் கட் பண்ணல, எதுவுமே கிடையாது. ஜஸ்ட்டு வாட்டரை கம்மி தான் பண்ணோம், 2 liters வாட்டர்ஸ் லாஸ்ட்டாக எடுத்தது. மற்றபடி கட் பண்ணல, நோ டயபெட்டிக்ஸ் எதுவுமே கிடையாது. இந்த இடத்துல நம்ம இந்த மாதிரி விஷயங்களை நான் சொல்கிறப்ப கண்டிப்பாக புதுசாக காம்படிஷன் பண்ணணும்னு நினைக்கிற ஜூனியர்ஸாக இருக்கட்டும், இல்லை ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கவங்களா இருக்கட்டும், அவங்களுக்கு நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நான் அதை ஷுவராக ஒரு ஒர்க் அவுட் செஷனில் நான் அதை பற்றி நிறைய பேசுகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸ்டே ஃபிட், ஸ்டே ஹெல்தி, பாய்.